அன்பார்ந்த கிரியேட்டிவிட்டி யூடியூப் சேனல் பார்வையாளர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக. இந்த காணொளியில் நீங்கள் காண இருப்பது அதிராம்பட்டினத்தில் 20 ஜூலை 2024 ஆயிஷா மஸ்ஜித் திறக்கப்பட்டது. அந்த திறப்பு விழாவில் நமது தஞ்சாவூர் மக்களவை தொகுதியில் போட்டியிட்டு மகத்தான வெற்றி பெற்ற இந்தியா கூட்டணியின் வேட்பாளர் திரு சா முரசலி பிஎஸ்சி எல்எல்பி எம்பி அவர்கள் மற்றும் தஞ்சை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் திரு க அண்ணாதுரை பிஎஸ்சி பிஎல் எம்எல்ஏ அவர்களும் கலந்து கொண்டு மிகவும் சிறப்பித்து தந்தார்கள். அவர்களிடம் இந்த நமதூருக்கு சென்னையிலிருந்து நமதூருக்கு ட்ரெயின் விடுவதற்காக அவர்களிடம் மனு கொடுக்கப்பட்டது. மிக சிறப்பான ஒரு இதாக இருந்தது. அவர்களும் அதை பெற்றுக்கொண்டு அதை செய்து தருவதாக வாக்களித்திருக்கின்றார்கள். அந்த காணொலியை தான் நீங்கள் இதில் காண இருக்கின்றீர்கள். இறுதி வரை பாருங்கள். இது 9வது பாட்டு. இத்துடன் இந்த பாட்டு முடிவடைகின்றது. இஷா தொழுகை சரியாக 9 மணி அளவில் நடைபெறும். அடுத்ததாக தஞ்சாவூர் பாராளுமன்ற தொகுதி உறுப்பினர் மரியாதைக்குரிய ச முரசொலி அவர்களுக்கு NS சஹாபுதீன் காக்கா அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். அடுத்ததாக முகமது ஹக்கீம் அஸ்ஹரி அவர்களுக்கு பேராசிரியர் MA அப்துல் காதர் சார் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். அடுத்ததாக இலியாஸ் ரியாசி அவர்களுக்கு என் முகமது ஜுனைத் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். யூனியன் பிரசிடென்ட் மரியாதைக்குரிய பழனிவேல் அவர்களுக்கு பேராசிரியர் அப்துல் காதர் சார் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். புதுக்கோட்டையில் உள்ள ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களுக்கு மரியாதைக்குரிய SH அஸ்லம் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். மாண்புமிகு பாராளுமன்ற உறுப்பினர் சா முரசொலி அவர்களையும் மரியாதைக்குரிய காவண்ணா அண்ணாதுரை அவர்களையும்
வருக வருக என வரவேற்கின்றோம். இந்த சபையில இது பள்ளிவாச திறப்பு விழா தான். இருந்தாலும் நமக்கு தேவையானதை கேட்க வேண்டியதை கேட்பதற்காக இருவர் வந்திருக்கிறாங்க. ஒன்னு காவன அண்ணாதுரை அவர்கள், மரியாதைக்குரிய அண்ணாதுரை அவர்கள், சானா முரசொலி அவர்களும் வந்திருக்கின்றார்கள். அதனுடைய இன்றைய தேவை என்னன்னு சொன்னாக்கா, இன்னைக்கு ஓட்டு எடுப்பு வச்சா கூட எங்களுக்கு சென்னைக்கு ரயில் சேவை தேவைன்னு சொல்லி ரொம்ப உறுதியா சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு சென்னைக்கு போகணும் வரணுங்கிற ஒரு ஏற்பாடுல ஆசையில இருக்காங்க. ஏறக்குறைய 12 வருஷமா அந்த ரயில் சேவை நிறுத்தப்பட்டிருக்கு. காங்கிரஸ் ஆட்சியில கடைசியா இருக்கும்போது 505 கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் எந்த பட்ஜெட்டும் கொடுக்கப்படவில்லை. அதன் பிறகு ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு நமக்கு இந்த சேவை கிடைக்கிறது ரொம்ப சிரமமா போயிடுச்சு. மரியாதைக்குரிய காவன அண்ணாதுரை அவர்களும் முரசொலி அவர்களும் இந்த ரயில் சேவையை சிறப்பாக எங்களுக்கு பெற்றுத் தருவார்கள் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. குறிப்பாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை சந்திப்பதற்கு காவன அண்ணாதுரை அவர்கள் முயற்சி எடுத்து எங்கள் சங்கத்து சார்பாக கோரிக்கை வைப்பதற்கு ஏற்பாடு செய்யும்படி அன்புடன் கேட்டுக் கொள்கின்றோம். டெல்லியில முக்கியமா அமைச்சர், சேர்மன் இவர்கள்லாம் சந்திக்கிறதுக்கு தொடர்ந்து வேலை செய்ய வேண்டியிருக்கு. இங்க மேடையில கேரளாக்காரங்க இருக்காங்க. ஆச்சரியமான விஷயம் என்னன்னு சொன்னா, ஒரு கோரிக்கைன்னு சொன்னா எல்லா கட்சியும் ஒன்னா சேர்ந்துருவாங்க. கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் எல்லாமே ஒன்னா சேர்ந்து அவங்க சாதிப்பாங்க. அந்த சாதனை நம்மகிட்ட இல்ல. நம்ம கோரிக்கை தனித்தனியா தான் வைக்க வேண்டியிருக்கு. அதனால இந்த கோரிக்கையை டெல்லியில ரொம்ப அவசரமான ஒரு கோரிக்கையா இருக்கிறதுனால அழுத்தம் திருத்தமா ஒரு கோரிக்கை வைக்கிறதுக்கு மாண்புமிகு பாராளுமன்ற உறுப்பினர் முரசொலி அவர்கள் இதற்கான முயற்சிகளை எடுக்க வேண்டும். அவரிடத்தில் ஒரு கோரிக்கை மனு கொடுப்பதற்காக அதிராம்பட்டம் நல பயணிகள் நலச்சங்கம் தலைவர் MS ஷஹாபுதீன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். அடுத்ததாக மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அவர்களிடம் கோரிக்கை மனுவை மரியாதைக்குரிய காக்கா MA காதர் அவர்கள் வழங்குவார்கள். இந்த கோரிக்கை கொடுத்தாச்சு. இந்த கோரிக்கையில முக்கியமானது என்னன்னாக்கா, கடந்த 12 வருஷமா ட்ரெயின் இல்லைங்கிறது ஒரு முக்கியமான கோரிக்கை. நேற்று DRM வந்துட்டு போனாங்க. அதிராமணத்துக்கு இன்ஃபர்மேஷன் வந்துட்டு போனாங்க. நேற்று MP கூட பட்டுக்கோட்டையில பேட்டி கொடுத்திருந்தாங்க. இது ரொம்ப அவசியமா இருக்கிறதுனால இதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து, மற்ற நிகழ்வுகள் உங்களுக்கு நிகழ்ச்சிகள் நிறைய இருக்கும், இதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் இறைவனுக்கே. இங்க முக்கியமாக வருகை தந்திருக்கக்கூடிய உலமா பெருமக்களையும், கழகத்திலிருந்து வரக்கூடிய தஞ்சை தெற்கு மாவட்ட செயலாளர், பட்டுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் காவன அண்ணாதுரை அவர்களையும், தஞ்சை நாடாளுமன்ற உறுப்பினர் முரசொலி அவர்களையும், அதிராம்பட்டினம் நகர கழக மேற்கு சார்பாகவும் இந்த பள்ளிவாசல் கமிட்டியாளர்கள் சார்பாகவும் வருக வருக என வரவேற்று, நான் உங்களுக்கெல்லாம் அறிமுகமான நமது சட்டமன்ற உறுப்பினர் என்றாலே அதிராம்பட்டினத்தில் எப்பொழுதுமே எல்லாரிலும் சொல்லப்படக்கூடிய செல்ல பிள்ளையாக அழைக்கக்கூடிய நமது அண்ணன் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்றார்கள். அதே போல டாக்டர் கலைஞர் அவர்களுடைய மூத்த பிள்ளை என்று சொல்லக்கூடிய, எனக்கு எத்தனை பிள்ளை இருந்தாலும் கூட
முரசொலிதான் எனது முதற் பிள்ளை என்று கலைஞர் அப்பப்போ சொல்லக்கூடிய ஒரு செய்தியை கேட்டிருக்கின்றோம். அதே போன்ற மூத்த பிள்ளை தான் இன்றைக்கு நமக்கு நாடாளுமன்ற உறுப்பினராக இங்கே வருகை தந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்க வேண்டும் என்று அவர்களை நாங்கள் எல்லாம் அழைத்தோம். இந்த பள்ளிவாசல் நிர்வாகம் இந்த மேடையை பள்ளியிலே அமைக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு சிறிய ஒரு முயற்சிகள் செய்து கொண்டிருந்தார்கள். அதற்கு பின்பு நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் இங்கே வரவிருக்கின்றார்கள் என்பதோடு இந்த இடத்தை சுத்தம் செய்து ரோலர் விட்டு உறுத்தி அதற்கு பிறகான ஏற்பாடுகள் தான் இந்த ஒரு அமைப்பில செய்ததனால் அவசரமாக செய்ததனால் சில குறைபாடுகள் இங்கே இருக்கு. தயவு செய்து யாரும் இதை வருத்தத்தோடு எடுத்துக்கொள்ளாமல் இன்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வாக்களித்தவர்களுக்கு நன்றி சொல்லிவிட்டு ஓய்வு இல்லாமல் சுத்தி கொண்டிருக்கின்றார்கள். நமது ஊரில் இன்றைக்கு 2 நிகழ்ச்சிகள் நடைபெற இருந்தது. யதார்த்தமான ஒரு சூழ்நிலையினால முடியாத ஒரு காரணத்தினால் ஒரு நிகழ்ச்சி காலையிலே ஜாதியால் வரக்கூடிய நன்றி சொல்வதற்காக வருவதாக இருந்தார்கள். அதை தவிர்க்க முடியாத காரணத்தினால் அவர்களால் வர முடியவில்லை. சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்கே வந்து மக்களை சந்தித்து ஏனென்று கேட்டால் நாங்கள் அங்கே ஒரு நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து ஜமாத்தார்கள் கூட்டணி கட்சிக்காரர்கள் அதோடு இன்றைய தேதி போட்டு ஒரு கல்வெட்டு கொடிமரம் ஏற்றி கொடியேற்றுவது போன்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் ஏற்பாடு செய்தனால் தவிர்க்க முடியவில்லை. அதனால் மாவட்ட செயலாளர்கள் மட்டும் வந்து அந்த நிகழ்ச்சிகளை எங்களுக்கு நடத்தி தந்தாலும் கூட நமது நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் இங்கே வாக்களித்த மக்களுக்கு நிச்சயமாக நான் நன்றி சொல்ல வேண்டும். அதற்காக ஒரு நேரத்தை ஒதுக்கி நான் வருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். நிச்சயமாக அது வருவார்கள். இப்போது அவர்கள் இந்த பள்ளிவாசலில் அரசியல் பேசுவதாக யாரும் நினைக்க வேண்டாம், யாரும் தவறாக வேண்டாம். அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து இங்கே அவர்கள் நன்றி சொல்வதோடு இந்த வாழ்க்கையை சுருக்கமாக உரையாற்றுவார்கள் என்பதை சொல்லி உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். இப்போது நமது நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் இங்கே சிறு உரையாற்றுவார்கள். உங்கள் அனுமதியோடு நிச்சயமான அரசியல் பேசினப்ப இந்த பள்ளிவாசலில் இந்த திறப்பு விழாவிற்கு மேடையில் அமர்ந்திருக்கிற இஸ்லாமிய பெருமக்களுடைய உலமாக்களே, எதிரே வீட்டிருக்கிற பெரியவர்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். இந்த நிகழ்வில் நான் பங்கேற்க காரணமாக இருந்த மதுரை மேற்கு நகரத்தினுடைய செயலாளர் அருமையண்ணன் அஸ்லாம் அவர்களே, தஞ்சாவூர் தெற்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயலாளர் பட்டுக்கோட்டை சட்டப்பேரவை உறுப்பினர் அவர்களே, பட்டுக்கோட்டை ஒன்றிய பெருந்தலைவர் அவர்களே, நிகழ்வில் பங்கேற்றிருக்கிற பெரியவர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நிறைய கோரிக்கை மனுக்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. நான் அதுக்கான விளக்கத்தை சொல்றேன். நான் நாடாளுமன்றத்தினுடைய வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு இந்த அபராமட்னா வருகை தந்த போது மிக எழுச்சியான, மிக அன்பான, மிக உற்சாகமான வரவேற்ப இந்த அபராமட்னம் மக்கள் எனக்கு வழங்கினீங்க. அதற்கு நான் என்றென்றும் உங்களோட நான் உறுதியாக நிற்பேன் என்ற முதலில் அந்த வார்த்தையை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட இந்த அபராமட்னம் பொறுத்த வரைக்கும் 10,000 வாக்குகளை அதிகமா அள்ளி குவிச்ச உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. அதுலேயும் கிட்டத்தட்ட இந்த மேற்கு நகர பகுதியில 7,500 வாக்குகளை பெற்றுக் கொடுத்த அருமை சகோதரர் அஸ்லாம் அவர்களோடு இணைந்து பணியாற்றியிருக்கிற அத்தனை பெரியவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவா இந்த அண்ணன் தம்பினாலே அண்ணனுக்கும் தம்பிக்குமே சொத்து பிரச்சனை வருது. அண்ணனை சரி நம்ம தம்பிக்கு தானே விட்டு கொடுக்குறோம் அப்படின்னு நினைக்க மாட்டேங்கிறான். நீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா பாதி பிரச்சனைகள் அண்ணன் தம்பியுடைய வழக்காக தான் இருக்கு. நான் வழக்கறிஞராக பதிவு செய்து நெருக்கி 1 ஆண்டுகளாக நான் அந்த வழக்கறிஞர் பதிவை பணியை செய்தேன். சும்மா ஒரு 10 குழி இடத்துக்காக 2 பேரும் அடிச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட 10 லட்சமா செலவு பண்ணிக்கிட்டு 7-8 வருஷமா கோர்ட்டுக்கு வழங்கிட்டு இருப்பான். அப்படிப்பட்ட காலகட்டத்துல ஒரு பள்ளிவாசலை கட்டி நம்முடைய ஷேக் ஐயா அவர்கள், ஐயா ஷேக் முகமது அவர்கள் தன்னுடைய சொந்த நிதியில ஒரு பள்ளிவாசலை கட்டி அதை இந்த மக்களுக்கு ஒப்படைக்கிறாருன்னா அவருடைய மனசு எவ்வளவு பெரிய மனசுங்களை நான் புரிஞ்சுக்கிறேன். நேற்றைய தினம் அஸ்லாம் அவர்கள் சொன்னாங்க, மாதிரி ஷேக்குங்கிறவரு அவருடைய சொந்த நிதியில அபராமட்னத்துல பள்ளிவாசலை கட்டி இருக்காரு, கட்டி இன்னைக்கு மக்களுக்கு ஒப்படைக்கிறாரு. அந்த நிகழ்வுல நீங்க பங்கேற்கிறேன்னு சொன்னாரு. நிச்சயமா வர்றேங்கிற சொல்லி நான் அந்த நிகழ்வுல பட்டுக்கோட்டை மக்களுக்கு எல்லாம் நன்றியை சொல்லிட்டு நேரம் அந்த நிகழ்வுல நான் பங்கேற்கிறேன்.
அதற்காக ஐயா ஷேக் அவர்களுக்கு என்னுடைய தனிப்பட்ட முறையில அவர்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக இஸ்லாம் மார்க்கம், இஸ்லாமுடைய கோட்பாடுகளை என்னை கலந்தது எதுவென்று சொன்னால், வாழ்க்கையில ஒரு முறையிலும் நீங்க மெக்கா செல்ல வேண்டும், வட்டிக்கு விடக்கூடாது, தங்க ஆபரணங்கள் அணியக்கூடாது, ஒரு நாளைக்கு 5 முறை தொழணும். இது போன்ற இந்த முக்கியமான மார்க்கங்கள் எல்லாம் என்னை கலந்தது. தஞ்சாவூர்ல நம்முடைய முன்னாள் வணிக உறவுத்துறை அமைச்சர் பெரியப்பா உதயகுல்லா அவர்கள், நான் சிறு வயதிலிருந்து என்னை 2ஆம் வகுப்பிலிருந்து என்னை பார்த்தவர். அதனால அவரை பெரியப்பா என்றுதான் நான் அழைப்பேன். இறுதி காலம் தொட்டு கிட்டத்தட்ட 1982 அவருடைய இறப்பு வரையில அவரும் என்னுடைய தந்தையாரும் மிக நெருக்கமாக பணியாற்றியவர்கள். அதனாலதான் நான் அவரை பெரியப்பான்னு நினைப்பேன். எங்க வீட்டுல நடக்கிற எந்த நிகழ்வானாலும் அவர் தான் முன்னாடி இருப்பார். 1992ஆம் ஆண்டு எங்க வீடு குடி போனோம். நீங்க யாரும் தப்பா நினைக்க கூடாது. பொதுவா வழக்கப்படி வீடு குடி போறதுன்னா நீங்க எப்படி கேள்விப்பட்டிருப்பீங்கன்னா, காலையில எந்திரிச்சு ஐயரை வச்சு யானை நடத்தி அதுக்கப்புறம் பசுமாட்டை உள்ள விட்டு இந்த மாதிரி நிகழ்வுலாம் நடக்கும். ஆனா எங்களுடைய இல்லத்துல அந்த எந்த நிகழ்வும் நடக்கல. என்னோட தந்தையார் என்னுடைய தாத்தா படத்தை எடுத்து மாட்டினாரு. காலையில 5 மணிக்கு எங்க குடும்பத்துல உள்ளவங்களை எல்லாத்தையும் கூப்பிட்டாரு. எனக்கு கடவுள் வருதான், எல்லாரும் மாலை போடுங்கன்னு எல்லாத்தையும் கும்பிடுங்கன்னு சொன்னாரு. கும்பிட்டோம். சரியாக 7 மணி அளவுல தஞ்சாவூரோட அப்பா ஒரு 89ல சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாரு. சரியா 92ல அந்த வெற்றி வாய்ப்பை இழந்த போது தஞ்சை நகர கழக செயலாளரோட பணியாற்றியவர். அவர் 7 மணிக்கு வந்தாரு. இப்பனா கட்டினோம், அவர் தான் அந்த வீட்டை திறந்து வச்சார். கீழே சின்னதா கட்டினோம், அப்புறம் மாடியில கட்டினோம், அப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணோம். இறுதி நாள் வரையில என்னுடைய திருமணம், என்னுடைய தங்கையினுடைய திருமணம், என்னுடைய சகோதரனுடைய திருமணம், எல்லா திருமணத்திலும் அவர் தான் எங்கள் வீட்டில முன்னின்று நடத்தக்கூடியவர். அப்படிப்பட்ட ஒரு பெருந்தகை பண்பாளர். வலது கைக்கு கொடுக்கிறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட மிகச்சிறந்த மனித நேயர் குறித்த உதவிகள் அவர்கள். இந்த நிகழ்வுல அதிராம்பட்டினத்துல நீங்க என்ன அழைச்சிருக்கீங்க, கோரிக்கைகளை சொல்லியிருக்கிறீங்க. நாடாளுமன்றத்துடைய கூட்டத்தை மொத்தம் போன கூட்டத்தொடர்ல நடந்தது 3 நாட்கள் நாங்கெல்லாம் பதவி ஏற்றுவிட்டோம். அதுக்கப்புறம் நடந்தது மொத்தம் 7 நாள் தான். மொத்தம் 11 நாள் நாடாளுமன்றத்தினுடைய கூட்டத்தொடர்ல நடந்தது இதுதான். ஆனா உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் 2 முறை ரயில்வே அமைச்சரை சந்தித்திருக்கிறேன். நீங்க எல்லாம் அது பத்திரிகையில பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரயில்வே அமைச்சரை சந்திச்சேன், ரயில்வே போர்டுடைய வாரிய தலைவரை சந்திச்சேன், அதுக்கப்புறம் தென்னக ரயில்வேடைய பொது மேலாளரை சந்திச்சிருக்கேன். மிக முக்கியமா நான் அவர்கிட்ட சொல்றது 3 கோரிக்கைகள் தான் சொல்லியிருக்கிறேன். மீண்டும் பட்டுக்கோட்டை பேராவூர் மக்களுடைய வரப்பிரசாதமாக்கிற கம்பன் எக்ஸ்பிரஸ் நீங்க மீண்டும் இயக்கணும்னு கேட்டிருக்கேன். அதே போலவே தாம்பரம் செங்கோட்டை எக்ஸ்பிரஸ் அதிராம்பட்டினத்திலையும் பேராவூர்லயும் நிக்கணும், ஸ்டாப்பேஜ் ட்ரெயின், அதுக்கு இன்னும் கோரிக்கை வச்சிருக்கேன். தஞ்சாவூரிலிருந்து சென்னைக்கு ஒரு புதிய ரயில் தரம், புதிய ரயில் ஒண்ணு பகல் நேரத்தில் கொடுக்கணும்னு கோரிக்கை வச்சிருக்கிறேன். நிறைய கோரிக்கைகள் வச்சிருக்கிறேன். மன்னார்குடி டு பட்டுக்கோட்டை, தஞ்சாவூர் டு புதுக்கோட்டை, பட்டுக்கோட்டை தஞ்சாவூர் அரியலூர் போன்ற வழித்தடம், இதெல்லாம் நிறைய கோரிக்கை இருந்தா கூட மிக முக்கியமா நான் நினைக்கிறது 2 தான். ஒண்ணு கம்பன் எக்ஸ்பிரஸ மீண்டும் இயக்கணும், தஞ்சாவூர்ல இருந்து ஒரு பகல் நேரத்துல ஒரு ட்ரெயினை கொடுக்கணுங்கிறது முக்கியமான கோரிக்கையை நான் வச்சிருக்கேன். வாரிய தலைவரை சந்திச்சப்ப அவங்க சொன்னாங்க, நீங்க சவுத் தென்னகரையுடைய பொது மேலாளரையும் சந்திங்கன்னு சொன்னாங்க. நான் அடுத்த நாள் டெல்லியில இருந்து தென்னகரையுடைய பொது மேலாளரையும் சந்திச்சு கோரிக்கை விடுச்சேன். வச்சுட்டு அவர் சொன்னாரு, 2 நாட்கள் கழிச்சு நான் விழுப்புரம் வரைக்கும் வர்றேன், அங்க நாங்க வர்றேன்னு சொன்னார். நான் சொன்னேன், விழுப்புரம் வர்ற வரைக்கும் நீங்க வர்றீங்க, தஞ்சாவூருக்கு வாங்க, தஞ்சாவூர் ரயில்வே நிலையத்தில் நடக்கிற பணிகளை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு தஞ்சாவூருக்கு வந்தாரு. என்னுடைய கோரிக்கை ஏற்று தஞ்சாவூருக்கு வந்தாரு. தஞ்சாவூர்ல இந்த கோரிக்கை நான் ஒட்ட வச்சேன், கம்பன் எக்ஸ்பிரஸ் மீண்டும் இயக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம பேராவண்ணி பட்டுக்கோட்டையை சேர்ந்த மக்கள் எல்லாம், பட்டுக்கோட்டை பேராவண்ணி ரயில்வே ஸ்டேஷன் ரொம்ப மோசமா இருக்கு, இதை நீங்க சொல்லணும் பார்க்கணும்னு சொன்னாங்க. ஒரு 4-5 நாளுக்கு முன்னாடி திருச்சி டிஆர் தொலைபேசியில தொடர்பு கொண்டு இந்த 2 ஸ்டேஷனையும் நீங்க பார்க்கணும், நேரில் வரணும் வாங்கன்னு கூப்பிட்டேன். என்னைக்கு வரணும்னு கேட்டாரு. 19ஆம் தேதி மதியம் வாங்க, நான் அங்க நன்றி செலுத்திட்டு இருக்கேன், அங்க வாங்கன்னு சொன்னேன். நேற்று பட்டுக்கோட்டைக்கு வந்துட்டாரு. வந்துட்டு ஒரு சிறு தவிர்க்க முடியாத காரணங்களால, சார் நான் 4 மணிக்கு திருச்சியில எனக்கு வீடியோ கான்பரன்ஸ் இருக்கு, அதனால பட்டுக்கோட்டையை மட்டும் பாக்குறேன்னு கேட்டார்.
சிறந்த பேராவூரணி பகுதியில் சில கோரிக்கைகளை எங்கள்கிட்ட கொடுத்தாங்க. அதை நீங்க பட்டுக்கோட்டை ரயில்வே ஸ்டேஷனுக்கு எடுத்து வந்துருங்கன்னு சொல்லி பட்டுக்கோட்டை ரயில்வே ஸ்டேஷன்ல வச்சு நாங்க இந்த பகுதியுடைய இந்த பக்கத்துல கட்டையங்காடு அப்படிங்கிற ஊர்ல ஒரு சப்வே பத்தி ஒன்று சொன்னாங்க. அதே போல கம்பன் எக்ஸ்பிரஸை கேட்டுக்கிட்டே இருக்கிறோம், ஷார்டேஜ் ட்ரெயினை கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். அதையும் அவர்கிட்ட கோரிக்கை வச்சு இன்னொரு நாள்ல நீங்க பேராவூரணி ரயில் நிலையத்தையும் வந்து பார்க்கணும்னு சொல்லியிருக்கிறேன். நீங்க எப்ப கூப்பிடுறீங்களோ வர்றேன்னு இருக்காரு. எனக்கு பாராளுமன்றத்துடைய கூட்டத்தொடர் நாளை மறுநாள் ஆரம்பிக்குது. அது போயிட்டு வந்தோம்னா பேராவூரணி ஸ்டேஷனுக்கு கூப்பிடுறோம். நிச்சயமாக உங்கள் கோரிக்கை கம்பன் எக்ஸ்பிரஸ் நிச்சயம் வரும். நீங்க எந்த சந்தேகமும் பட வேணாம். அதே மாதிரி தாம்பரம் செங்கோட்டை நிச்சயமா அதிராம்பட்டினத்திலையும் பேராவூரத்திலையும் நிற்குங்கிற உத்தரவாதத்தினை உங்களிடத்தில் அளித்து, பொதுவாக அரசியல் பேச வேணாம்னு சொன்னா கூட அவன அரசியலா சொல்லல, வாக்களித்த உங்களுக்கெல்லாம் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்து நிச்சயமாக பட்டுக்கோட்டை பேராவூரணி தொழில்நோக்கிற வளர்ச்சியிலும் குறிப்பாக அதிரை வளர்ச்சியில் நாம் கவனம் செலுத்துவேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வரவேற்பாளர் போகும்போது நான் அதிராம்பட்டினம் நகர சார்பாக, மேற்கு நகர சார்பாக யூனியன் சேர்மன் டி பழனிவேல் அவர்கள் வந்திருக்காங்க. அப்புறம் வெங்கடாச்சலம், நம்ம இது உள்ளூர் புதுக்கோட்டை ஊராட்சியை சேர்ந்த இடம் தான். இது அதிராம்பட்டினம் கிடையாது, உள்ளூர் புதுக்கோட்டை. அவங்களால நிறைய உதவிகள் இந்த பள்ளிவாசலுக்கு தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கு. அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை சொல்லிக்கிறேன். இன்னைக்கு ஆக்சுவலி நம்ம ஊர்ல ஷட் டவுன் பண்ணியிருந்தாங்க. கரண்ட் 6 மணிக்கு தான் கரண்ட் கொடுப்பாங்க. இன்னைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர்லாம் இங்க கலந்துக்கிறாங்க. அந்த பள்ளிவாசல் திறக்கக்கூடிய ஒரு விஷயத்த நம்ம எம்எல்ஏ ஏடி கிட்ட எல்லாம் தொடர்பு கூட சொன்னவங்க இன்னைக்கு 2:30 மணிக்கெல்லாம் ஸ்பெஷலா அந்த கரண்ட் வழங்கப்பட்டதையும் இந்த நேரத்தில் சொல்லி அவங்களுக்கும் இதற்கு முயற்சி செஞ்ச அண்ணன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்ததாக வாழ்த்துறை வழங்குமாறு பட்டுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் காவன அண்ணாதுரை அவர்களை அழைக்கின்றேன். அடுத்ததாக தமிழ்நாடு ஜமாத் உலமாவுடைய இறை செயலாளர் மரியாதைக்குரிய ஹஜ்ரத் KM இலியாஸ் ரியாஜ் அவர்களை சிறப்புரையாற்றுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் அன்பியாஇ வல் முர்சலீன் வ இமாமில் முத்தகீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். சிறப்பு வாய்ந்த ஆயிஷா மஸ்ஜித் திறப்பு விழாவில் பங்கேற்றிருக்கின்ற அதிராம்பட்டினம் நகர்வாழ் பெரியோர்களே, இந்த நிகழ்விலே பங்கேற்று இந்த நிகழ்வுக்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற அதிரைவாழ் ஜமாத்தார்களே, முஸ்லிம் சமுதாயத்தோடு தனக்குள்ள உறவையும் அந்த சமுதாயத்துக்கு தான் நன்றி உள்ளவனாக இருப்பேன் என்கின்ற அறிவிப்பையும் மெத்த பணிவோடு இங்கே சொல்லி அமர்ந்திருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் முரசலி அவர்களே, எப்போதுமே விட்டு கொடுப்பதுதான் ஒரு சிறந்த நிர்வாகியின் அழகு என்ற இலக்கணத்தின் அடிப்படையில் சமுதாய பெரியவர்கள் நிறைந்திருக்கின்ற இந்த அவையில் தனக்கென்று ஒதுக்கப்பட்ட நேரத்தை இல்லை, அந்த நேரத்தை நான் விட்டு தருகிறேன், நான் எடுத்துக்கொள்ள விருப்பம் இருந்தாலும் கூட உங்களுக்கு நெருக்கடி வர விரும்பவில்லை என்கின்ற
பெருந்தன்மை மிக்க வார்த்தையை சொல்லி நேரத்தை எங்களுக்கு மிச்சப்படுத்தி கொடுத்திருக்கின்ற மாவட்ட செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணாதுரை அவர்களே, திரளாக குழுமி இருக்கக்கூடிய பெரியோர்களே, சகோதரர்களே, நம் அனைவர் மீதும் எல்லாம் அல்ல ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக. ஒரு சிறப்பு வாய்ந்த பள்ளிவாசலை ஊருக்கு வெளியிலே வெளியூருக்கு செல்லக்கூடியவர்கள் பயனடையக்கூடிய வகையிலே மாத்திரமல்ல, இந்த பகுதியிலே வாழுகின்ற மக்களும் அதை பயன்படுத்திக் கொள்ளத்தக்க அளவில் மிக பிரமாண்டமாக இந்த பள்ளிவாசலை எழுப்பி இருக்கக்கூடிய இந்த சகோதரர்களுக்கு எல்லாம் வல்ல இறைவன் எல்லா பாக்கியங்களையும் வழங்கி அருள் புரிவானாக. நான் பள்ளிவாசலுடைய பெயரை பார்த்தபோது ஆயிஷா பள்ளிவாசல் என்று சொன்னாலே மக்காவில் இருக்கக்கூடிய ஆயிஷா பள்ளிவாசலை தான் எல்லோரும் நாம் நினைப்போம். ஹஜ்ஜுக்கோ உம்ராவுக்கோ செல்லக்கூடியவர்கள், அதிகப்படியான உம்ராக்களை நிறைவேற்ற வேண்டும் என்று நினைப்பவர்கள் ஆயிஷா பள்ளிக்கு சென்றுதான் ஏறாம் கட்டி இன்னும் கூடுதலான உம்ராக்களை நிறைவேற்றுவார்கள். அது ஊருடைய எல்லைக்கு வெளியிலே இருக்கிறது. ஆயிஷா பள்ளிவாசல் ஹரமுடைய எல்லைக்கு வெளியிலே இருக்கிறது. அதே போல நம்முடைய ஆயிஷா பள்ளிவாசலும் அதிராம்பட்டம் ஊருடைய எல்லையிலே இருப்பதை நான் ஒப்பிட்டு பார்த்து இந்த பகுதியிலே வாழுகின்ற மக்கள் வெகு நிறைவாக சிறப்பாக இந்த பள்ளிவாசலை பயன்படுத்த வேண்டும் என்கின்ற கோரிக்கையோடு என்னுடைய உரையை நான் தொடங்குகிறேன். அருமையான சகோதரர்களே, இதுபோல தனியார்கள் கட்டுகின்ற பள்ளிவாசல் உலகமெங்கும் நிறைந்து காணப்படுகின்றது. ஏதோ ஒரு நியத்தில் அல்லது ஒரு நன்மையை கருதி அல்லது சமுதாயத்து மக்களுக்கு பயன்பட வேண்டும் என்கின்ற உயர்ந்த நோக்கத்தில் இதை போன்ற பள்ளிவாசல்களை கட்டுகின்றவர்கள் உலகமெல்லாம் நிரம்பி இருக்கின்றார்கள். வரலாற்றிலே ஒரு செய்தியை நான் சொல்லுகிறேன். நான் நீண்ட நேரம் எடுத்துக்கொள்ள மாட்டேன், மொத்தமே ஒரு 20 நிமிடம் தான் பேசுவேன் என்கின்ற நல்ல செய்தியை உங்களுக்கு நான் தொடக்கத்திலே சொல்லுகின்றேன். அஜித் மார்கள் வந்தா ரொம்ப நேரம் பேசிடுவாங்க, பயப்படாதீங்க. ஏனென்றால் சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், நீங்கள் எல்லாம் இருக்கிறீர்கள், பணிகளை நிறைய வைத்திருக்கக்கூடியவர்கள். துருக்கி நாட்டிலே ஒரு சகோதரர் மாலை நேரங்களிலே அவர் நடைப்பயிற்சி மேற்கொள்வார். பஜார்கள் வழியாக நடைப்பயிற்சி, சந்தை வழியாக நடைப்பயிற்சி மேற்கொள்ளுகிற போது விதவிதமான வண்ண வண்ண உணவுகள் எல்லாம், பொரிக்கப்பட்டவை, வறுக்கப்பட்டவை, அவிக்கப்பட்டவை, இப்படி வண்ண வண்ண உணவுகள் எல்லாம் சாலை ஓரத்து கடைகளிலே இருக்கக்கூடிய காட்சிகளை அவர் பார்ப்பார். பாக்கெட்டிலே பணம் இருக்கும், அந்த பொருளை வாங்கி சாப்பிட வேண்டும் என்கின்ற ஆசை இருக்கும். மாலை நேரம் என்று சொன்னால் நடைபயிற்சி மேற்கொண்டால் ஒரு மெல்லிய பசி ஒன்று எட்டி பார்க்கும். பொதுவாக முஸ்லிம்கள் நிறைந்த ஊர்களிலே மாத்திரமல்ல, எல்லா ஊர்களிலும் இப்போது மாலை நேரத்து சாலையோர உணவகங்களிலே சுவையான பண்டங்கள் எல்லாம் விற்கப்படுவது உண்டு. வாங்கி சாப்பிட வேண்டும் என்கிற ஆசை இருக்கிறது, பணம் இருக்கிறது, பொருளும் இருக்கிறது. ஆனால் அவர் அந்த கடையை கடந்து செல்கின்ற போது மனதுக்குள்ளே சொல்லிக் கொள்வார், சாங்கியதீன். சாங்கியதீன் என்றால் துருக்கி மொழியிலே நான் சாப்பிட்டதாக நினைத்துக் கொள்ளுகிறேன் அப்படின்னு அர்த்தம். சாப்பிட்டதா நினைச்சுக்கிறையா, சாப்பிட மாட்டேன். இப்படி எந்த பொருளை பார்த்தாலும் நான் சாப்பிடுவதாக நினைத்துக் கொள்ளுகிறேன் என்று சொல்லுவார். வாங்க மாட்டார், சாப்பிட மாட்டார். அந்த பொருளுக்குரிய பணம் எவ்வளவோ அதை ஒரு உண்டியலிலே போட்டு சேகரித்து வந்தார். தினமே இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்க்கின்றார்.
ஒரு நாள் முதுமையின் காரணமாக அவர் இறந்து போகிறார். அவருடைய உண்டியலை உடைத்து பார்க்கிறார்கள். உண்டியலை உடைத்து பார்க்கின்றார்கள். எக்கச்சக்கமா பணம் இருக்கிறது. மனைவி மக்கள் எல்லாம் அந்த ஊருடைய தலைவரை கூப்பிட்டு, எங்களுக்கு இந்த பணத்திலே ஒன்றும் ஆசை கிடையாது, அவருக்கு நிறைய சொத்து இருக்கிறது, நாங்கள் வைத்துக் கொள்கிறோம், இந்த பணத்தை அவருடைய பெயரால் ஒரு பள்ளிவாசலை கட்டுவதற்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று ஒப்படைக்கின்றார்கள். ஜமாத்துல ஒரு பெரிய பள்ளிவாசல் எழுப்பப்படுகிறது. பள்ளிவாசலுக்கு என்ன பெயர் வைக்கலாம், அவருடைய பெயரை வைத்து விடலாமா, இப்படி பல டிஸ்கஷன், பல கருத்து கேட்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. கடைசியாக அவருடைய மனைவி மக்கள் எல்லாம் சேர்ந்து சொல்கிறார்கள், அந்த பள்ளிவாசலுக்கு சாங்கி எதிம் பள்ளிவாசல் அப்படின்னு பேர் வைங்க. சாங்கி எதிம்னா சாப்பிட்டதாக நினைத்துக் கொள்ளுகிறேன் அப்படின்னு அர்த்தம். அந்த பள்ளிவாசலுக்கு பேரு என்னன்னா சாப்பிடுவதாக நினைத்துக் கொள்ளுகிறேன் பள்ளிவாசல். துருக்கியில இன்னைக்கு இருக்கு, அல்பாத்தி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறது. அதற்கு படங்கள் எல்லாம் கூட வந்திருக்கின்றன. ஒரு மனிதன் தன்னுடைய ஆசைகளையும் உணர்வுகளையும் அடைத்துக் கொள்வது என்பது இறைவனை அடைவதனுடைய தொடக்க புள்ளி. இன்றைக்கு இந்த பள்ளிவாசல் கம்பீரமாக நான் பார்த்தவுடனே சொன்னேன், வெளியில இருந்து பார்ப்பதற்கு அவ்வளவு கம்பீரமாக இது இருக்கிறது என்று. ஏதோ மலேசியாவிலே ஒரு முஸ்லிம் நாட்டுக்குள்ளே நுழைந்தால் எப்படி பள்ளிவாசலுக்கு விசாலமான இடங்கள் விடப்பட்டு தாராளமாக கட்டப்பட்டிருக்குமோ அப்படி கம்பீரமாக எழுந்திருக்கிறது இந்த பள்ளிவாசல். இதை கட்டி கொடுத்தவர்கள் மாத்திரமல்ல, அவருடைய பிள்ளைகளும் கூட பாக்கியம் பெற்றவர்கள். இருந்தால் இந்த பணத்தை அவர்கள் வைத்திருந்தால் பிள்ளைகளுக்கு தான் போய் சேர்ந்திருக்கும். அந்த வகையிலே பிள்ளைகளும் பாக்கியம் பெற்றவர்களாக இருக்கிறார்கள். ஒரு பள்ளிவாசல் என்பது வெறும் வணக்கத்துக்குரிய இடம் மாத்திரம் அல்ல, அது ஒரு கலாச்சாரத்தினுடைய மைய புள்ளி. பள்ளிவாசல் ஒவ்வொரு மனிதனுக்கும் பல பாடங்களை அன்றாடம் கற்றுக் கொடுத்துக் கொண்டே இருக்கிறது. பள்ளிவாசலுக்கு தொழுகைக்கு வந்தால் முதலாவது எது முக்கியம்? சுத்தம் முக்கியம். சுத்தம் ஒன்று என்று சுத்தம் அல்ல, கைகால்களை கழுவ வேண்டும் என்கின்ற ஒரு சுத்தம். தொழுகின்ற இடம் சுத்தமாக இருக்க வேண்டும், தொழுகின்றவர் அணிந்திருக்கின்ற ஆடை சுத்தமாக இருக்க வேண்டும், அவருடைய மேனி சுத்தமாக இருக்க வேண்டும். இஸ்லாம் என்பது சுத்தத்தை வலியுறுத்தி கொண்டே இருக்கக்கூடிய ஒரு மார்க்கம். சுத்தமில்லாதவனை மூமினாக அல்லாஹ் அவ்வளவு எளிதிலே ஒப்புக்கொள்வதில்லை. சுத்தம் ஈமானிலே ஒரு பகுதி. எனவே பள்ளிவாசல் கற்றுத்தருகின்ற மிக முக்கியமான பாடங்களிலே ஒன்று என்னவென்றால் சுத்தத்தை கடைபிடிப்பது அன்றாட வாழ்வில். பள்ளிவாசலுக்கு உள்ள சுத்தமா இருக்கிறது, வெளியில வந்தா எல்லாத்தையும் மறந்துடுறது, அது நல்ல வாழ்க்கை. பள்ளிவாசல் கற்றுத்தருகின்ற பாடங்களிலே முதல் பாடம் சுத்தம். அதனால்தான் எல்லா பள்ளிவாசல்களிலும் சிறுநீர் கழிப்பதற்கான இடம் இருக்கிறது, சுத்தம் செய்வதற்கு தண்ணீர் இருக்கிறது, ஒது செய்வதற்கு கூட தனியாக பைப்புகள் வைக்கப்பட்டிருக்கின்றன. இப்படி சுத்தத்தை வலியுறுத்தக்கூடிய கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்கள் நாம். அதே போல நேரம் தவறாமை, பஞ்சுவாலிட்டி, பள்ளிவாசல் கற்றுத்தருகின்ற பாடம். இன்றைக்கு முஸ்லிம் சமுதாயம் நேரங்களை எப்படி வீணாக்கி கொண்டிருக்கிறது? பள்ளி கல்யாணம்னு வந்துருச்சுன்னா சுபஹான் அல்லாஹ், மாப்பிள்ளைய ஜோடிக்கிறதுக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஊர் ஜமாத்தெல்லாம் காத்திருக்கு, இமாம் காத்திருக்கிறாரு, மாப்பிள்ளைய காணோம். என்னன்னு கேட்டா மாப்பிள்ளைக்கு மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்காங்க. 2-3 மாதங்களுக்கு முன்னால் சென்னையிலே ஒரு திருமணம், அதுல 11 மணிக்கு தயவு செய்து வந்துடணும், அதுல வண்டியெல்லாம் அனுப்பிடுறோம், வண்டி அனுப்பியாச்சு, 11 மணிக்கு உள்ள போயாச்சு. நான் சொன்னேன் ஒரு 15 நிமிடம் உங்கள் சபையிலே நான் இருப்பேன்,
11, 20, 25க்கு இன்னொரு கல்யாணம், 12 மணிக்கு அந்த கல்யாணத்தை முடிக்கணும். அந்த கல்யாணம் பள்ளிவாசல்ல பாங்கு சொல்வதற்கு முன்னால் திருமணத்தை நடத்தி முடிக்க வேண்டும், தயவு செய்து என்னை அனுப்பிவிடுங்கள் என்று சொன்னேன். சரி என்று கூப்பிட்டு கொண்டு போனார்கள். மாப்பிள்ளை வரவே இல்லை. கடைசியில ஒரு மாதிரி அங்க போன் பண்ணி இங்க போன் பண்ணி புடிச்சு பார்த்தா மாப்பிள்ளை எங்கயான்னு கேட்டா மாப்பிள்ளை முடி வெட்டிட்டு இருக்கிறாரு. 11:30 மணிக்கு மாப்பிள்ளை முடி வெட்டி குளித்து மேக்கப் போட்டு எத்தனை மணிக்கு ஒரு கல்யாணத்துக்கு வந்து எத்தனை மணிக்கு மக்கள் சாப்பிடுறது? நேரத்தை வீணாக்குகின்றது என்கிற குற்ற உணர்ச்சி துளியும் இல்லாமல் இந்த சமுதாயம் எல்லாத்திலும் நேரத்தை வீணாக்கி கொண்டிருக்கிறது. பள்ளிவாசல் வலியுறுத்தக்கூடிய மிக முக்கியமான அம்சங்களிலே ஒன்று நேரம் தவறாமை. 1 மணிக்கு முதல் தொழுகை என்றால் இமாம் வந்தாலும் வராவிட்டாலும் மோதியார் அப்பா காம சொல்லிடுவாரு. 6:45க்கு மகரிப் என்றால் யார் வந்தாலும் வராவிட்டாலும் பாங்கு சொல்லப்படும். இந்த நேர ஒழுக்கத்தை நமக்கு இஸ்லாம் கற்றுக் கொடுத்திருக்கிறது. ஆனால் பள்ளிவாசலில் இதை செயல்படுத்திவிட்டு வெளியிலே வந்தவுடன் அனைத்தையும் மறந்து விடுகின்றோம். இஸ்லாம் கற்றுத்தருகின்ற பள்ளிவாசல் கற்றுத்தருகின்ற அடுத்த பாடம் என்னவென்றால் சமத்துவம். சமத்துவம். முன்னால் வந்தவருக்கு முதலில் இடம். உங்களுக்கு எல்லாம் தெரியும், அப்துல் கலாம் ஜனாதிபதியாக இருந்தவர் அவருடைய சொந்த ஊர் ராமேஸ்வரத்துக்கு வருகின்றார். பள்ளிவாசலுக்கு தாமதமாக வருகின்றார். பின்னாலே இருந்து 4வது 3வது சஃபிலே அவருக்கு இடம் கிடைக்கிறது. அங்கேயே தொழுது விட்டு போகின்றார். கிங் ஃபைசல் சவுதி அரேபியாவினுடைய மன்னர் இந்திரா காந்தி ஆட்சி காலத்தில் டெல்லி பட்டணத்துக்கு அவர் வருகின்றார். பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது நாட்டினுடைய பிரதமரோடு. திடீரென்று அவருக்கு ஞாபகம் வருகிறது, ஆகா இன்றைக்கு வெள்ளிக்கிழமை, பள்ளிவாசலுக்கு போய் தொழ வேண்டும், மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று உடனே எந்திக்கின்றார். இந்திரா காந்தி சொன்னார், எங்க போறீங்க என்று. தொழுகைக்கு போறேன். வீட்டிலே தொழுகலாம, இடம் தருகிறேன் என்று சொன்னார். பைசல் சொன்னார், அது மற்ற நாளைக்கு சாத்தியமாகும், வெள்ளிக்கிழமைக்கு சாத்தியப்படாது. மன்னாதி மன்னனாக இருந்தாலும் பள்ளிவாசல்ல போய் தான் வெள்ளிக்கிழமை சும்மா தொழ வேண்டும். என்னை விடுங்கள், நான் கிளம்புகிறேன் என்று சொன்னார். பாதுகாப்பு படை அதிகாரிகள் உஷாரானார்கள். மரமர என்று ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. சைரன் வச்ச கார் பறக்குது டெல்லியினுடைய வீதிகளிலே. நேராக டெல்லி ஜாமியா மஸ்ஜிதுக்கு வருகின்றார். உங்களுக்கு தெரியும், ஏனென்றால் அதிராம்பட்டினத்து மக்கள் போகாத நாடு இல்லை, பேசாத மொழி இல்லை. எந்த நாட்டுக்கு போறாங்க அஸ்லாலை கஜரத் அதிராம்பட்டினம் 2 பேர் வந்துருவாங்க. லண்டனுக்கு போனாலும் அங்க 2 பேர் அஸ்லாலை கஜரத் அதிராம்பட்டினம். எனக்கு இந்த பள்ளிவாசல் திறப்பு விழாவுடைய அறிவிப்பை கூட இவர்கள் எனக்கு தருவதற்கு முன்னால் லண்டன்ல இருந்து வந்துருச்சு. எனக்கு எங்க ஊருக்கு போறீங்களாமே. டெல்லியை பற்றி நீங்கள் நன்றாக அறிவீர்கள். ஜாமியா மஸ்ஜிதிலே கூட்டம் நிரம்பி வெளியிலே சாலை எங்கும் மக்கள் கூட்டம். கிங் ஃபைசல் வருகின்றார். குத்துபா நிறைவடைந்து இகாமத்து சொல்லப்படுகிறது. இகாமத் சொல்லப்பட்டவுடன் சாலையிலேயே கிங் ஃபைசல் நிற்கின்றார். அங்கேயே தக்பீர் கட்டி தொழுகின்றார். சுட்டரிக்கின்ற வெயிலில். தொழுகை முடிந்தவுடன் பத்திரிகையாளர்கள் வந்தார்கள். இப்போதெல்லாம் தொலைக்காட்சியிலே வந்து கேட்பார்கள் அல்லவா, அது மாதிரி பத்திரிகைக்காரர்கள் வந்து கேள்வி கேட்டார்கள் இடத்துல. ஏன் நீங்கள் கொஞ்சம் உத்தரவிட்டிருந்தால் மக்கள் கூட்டம் விலகி இருக்கும், முன்னால போயிருக்கிறாமே. ஒரு நாட்டினுடைய ராஜா இந்தியாவுக்கு வந்து நடு ரோட்ல தொழுது போனார்னா எங்களுக்கு எல்லாம் கஷ்டமா இருக்கு. நாங்கள் உங்களுக்கு செய்ய வேண்டிய கண்ணியத்தை செய்வதற்கு ஏற்பாடு செய்திருப்போம் அல்லவா, நீங்கள் உள்ளே போய் தொழுது இருக்கலாமே. கிங் ஃபைசல் சொன்னார், நான் தாமதமாக வந்தேன், அது என்னுடைய தவறு. தாமதமாக வந்தவனுக்கு பின்னால் தான் இடம் என்பது இஸ்லாத்தின் நெறிமுறை. தாண்டி தாண்டி மக்களுடைய தோள்களை தாண்டி தாண்டி செல்லக்கூடாது. முன்னாலே வந்தவர்கள் ஒவ்வொரு சப்பையாக நிரப்பி நிரப்பி இடைவெளியின்றி நிரப்ப வேண்டும் என்பது இஸ்லாத்தின் கோட்பாடு. தாமதமாக வந்தது என் குற்றம்,
அதனால நான் பின்னால் தான் தொழ வேண்டும். தட் இஸ் இஸ்லாம். அதுதான் இஸ்லாம், அதுதான் இஸ்லாத்தினுடைய நெறிமுறை என்று சொன்னார். அந்த காலத்தில் இதை ரொம்ப சிலாகித்து பேசினார்கள், எழுதினார்கள். இந்த சமத்துவ கோட்பாடு இன்றைக்கு பள்ளிவாசலில் இருக்கிறது. பள்ளிவாசலை கட்டி கொடுத்தவர் கூட இந்த வாரம் ஜும்மாவுக்கு இங்கே வருகின்றார். மக்கள் கூட்டம் நிரம்பி வருது, தள்ளுங்க, யார் அண்ணா கட்டி கொடுத்தா யாராவது விடுவாங்களா? அப்படி அவர்கள் சொல்ல போவதில்லை. சொன்னாலும் யாராவது ஒப்புக்கொள்வார்களா? அதுதான் இஸ்லாம் கற்றுத் தருகின்ற சமத்துவம். ஆனால் அந்த சமத்துவத்தை பள்ளிவாசலுக்கு உள்ளே மட்டும் வைத்து பூட்டிவிட்டோம். அன்றாட வாழ்வில் அதை கடைபிடிக்க தயங்குகிறோம். பள்ளிவாசல் என்பது பாடங்களை கற்றுத் தருகின்ற ஒரு பள்ளிக்கூடம். அதே போல இஸ்லாத்திலே இருக்கக்கூடிய பள்ளிவாசலில் கற்றுத்தரக்கூடிய பாடங்களிலே ஒன்று சைலன்ஸ், அமைதி. பின் டிராப் சைலன்ஸ் சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. முண்டூசி கீழே விழுந்தாலும் அதனுடைய ஓசை கேட்கும் அளவுக்கான அமைதியை வாழ்வில் எல்லா நிலைகளிலும் கடைபிடிங்கள். தேவையில்லாம கத்தாதீங்க. ஒரு நிகழ்ச்சி நடத்தினா காச்சு மூச்சு அப்பா ஒரே சத்தம் எங்க பார்த்தாலும். தேவையில்லாமல் கத்தாதீர்கள். சப்தத்திலே அருவருப்பானது கழுதையின் சப்தம் அல்லாஹ் சொல்கின்றான். தேவையில்லாமல் குரலை உயர்த்தாதீர்கள். சப்தத்திலே மோசமானது கழுதையின் சப்தம் என்று அல்லாஹ் எச்சரிக்கின்றான். தொழுகையிலே குர்ஆன ஓதுனா இமாமுடைய குரல் மட்டும்தான் கேட்கணும். அப்படித்தான் கேட்குது. எல்லாரும் பள்ளிவாசல்ல அமைதியா இருக்கிறோம், பள்ளிவாசல்ல கடைபிடிக்கிறோம், வெளியில வந்தா அதுவல்ல இஸ்லாம். ஏட்டு சுரக்காய் அல்ல இஸ்லாம். நீங்கள் அன்றாட வாழ்வில் கடைபிடிக்க வேண்டிய எல்லா ஒழுக்கங்களையும் உங்களுக்கு பள்ளிவாசல் கற்றுக் கொடுத்துக் கொண்டே இருக்கிறது. ஆனால் அதை இயந்திர கதியிலே நாம் செயல்படுத்துகிறோம், இயந்திர கதியிலே செயல்படுத்துகிறோம். சும்மா போறோம், செய்யறோம், வெளியில வந்துடுறோம். அது என்ன பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது? அன்றாட வாழ்விலே எதிரொலிக்கவில்லை. தொழுகை வேறு, அன்றாட வாழ்க்கை வேறு. வணக்கம் வேறு, பழக்க வழக்கம் வேறு. இஸ்லாம் வேறு, நடைமுறை வாழ்க்கை வேறு. அது வல்லவே இஸ்லாம் கற்றுத் தந்தது. அங்கே பெற்ற பாடத்தை அன்றாட வாழ்வில் கடைபிடிக்க வேண்டும். அதுதான் இஸ்லாம் நமக்கு கற்றுத் தருகின்ற வாழ்க்கையின் வழி. எனவே அந்த பாடத்தை பெற்று நாம் செயல்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று உங்கள் அனைவருக்கும் வேண்டிக் கொள்வதல்ல, இது ஒரு நினைவூட்டல். அதே போல இந்த பள்ளிவாசல் கட்டுவதற்கு எல்லா வகையிலும் தங்களுடைய செல்வங்களை வாரி வழங்கி அன்பு சகோதரர்களுக்கு எல்லாம் வல்ல இறைவன் எல்லா பாக்கியங்களையும் தந்தர்கள் புரிவானாக. இன்னும் இதை போல பல பள்ளிவாசல்களை கட்டக்கூடிய அளவுக்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் அவர்களுக்கு நல்ல செல்வத்திலே பறக்கத்தை கொடுத்து, உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுத்து, விசாலமான எண்ணங்களை கொடுத்து எல்லாம் வல்ல அல்லாஹ் அவர்களை சமுதாயத்துக்கு பயனுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு உதவி செய்வானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹு கைர். அடுத்ததாக நிகழ்ச்சியின் நிறைவாக நன்றியுரை ஆற்றுமாறு பேராசிரியர் எம்.ஏ. அப்துல் காதர் சார் அவர்களை அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று அதிராம்பட்டினத்திலே பல்வேறு விசேஷங்கள். அதில் முக்கியமானதாக இன்று மாலை திறக்கப்பட்ட இந்த ஆயிஷா பள்ளி ஒரு மிகச்சிறந்த முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்ச்சியாக கருதப்படுகிறது. ஊரை விட்டு வெளியிலே, ஊருக்கு மிக அருகிலே, இந்த இடத்தில் எல்லாம் பள்ளிவாசல் வைத்தால் போல வருவார்களா என்ற கேள்வி பல இடங்களில் பல பள்ளிவாசல்கள் கட்டப்படுகிற பொழுது கேள்வி வந்து கொண்டே இருக்கிறது. அல்லாஹ்வுடைய உதவினாலே இந்த பள்ளி அநேகமாக நமது ஊரிலே 40வது பள்ளியாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். 44 என்று சொல்கிறார்கள். இதில் சில பள்ளிகள் இருக்கின்றன, இதையெல்லாம் சேர்த்து இவ்வளவு பள்ளிகள் இருந்தாலும் கூட அல்லாஹ்வுடைய உதவினாலே அந்த பள்ளிகள் எல்லாம் நாளடைவிலே நிறைந்து வழிந்துதான் காணப்படுகின்றன.
இந்த பள்ளிவாசலை கட்டியிருக்கக்கூடிய நம்முடைய அன்பு சகோதரர் ஷேக் முகமது அவர்களுக்கு அல்லாஹு தஆலா மனதில் ஏதோ ஒரு இஷ்கை ஏற்படுத்தி இருக்க வேண்டும். பள்ளிவாசல் கட்டுவதிலே ஒரு ஆர்வம். இதற்கு முன்பதாக இவருடைய தந்தைக்கோ அல்லது ஒரு குடும்பத்தை சார்ந்த மற்றவர்களுக்கோ எழாத ஒரு ஆசை இவருக்கு எழுந்தது. தன்னுடைய பெரியவர்களின் பெயரால் ஒரு பள்ளிவாசலை கட்ட வேண்டும் என்று சொல்லி மரியம் பள்ளி என்று ஒரு பள்ளியை கட்டினார். அந்த பள்ளியிலே தொழ வருவார்களா என்ற கேள்வியெல்லாம் இருந்தது. அதை சுற்றியும் பள்ளிகள் இருக்கிறதே, இங்கு ஆட்கள் வருவார்களா என்று கேட்டார்கள். ஆனால் இன்றைக்கு பார்த்தால் ஆரம்பத்திலே கூட்டம் அதிகமாக இருந்த பள்ளிவாசல்கள் எல்லாம் கூட்டம் குறைந்து போய் அந்த பள்ளிவாசலிலே கூட்டம் அதிகமாக தொழுது கொண்டிருக்கிற காட்சியை பார்க்கிறோம். மற்ற பள்ளிகளிலே தொழுவதை விட எல்லாம் சிறப்பான தொழுகிறார். ஆனால் இந்த இளைஞர்களுடைய உள்ளத்திலே ஒரு சின்ன நினைப்பு, அந்த பள்ளியிலே தொழுதால் இன்னும் மகிழ்ச்சி அதிகமாக இருக்கிறது என்று கருதி அந்த ஏசி பள்ளியை நாடி செல்கிறார்கள். இரண்டாவதாக அல்லாஹ் தஆலா இந்த இடத்திலே ஒரு பள்ளியை கட்ட வேண்டும் என்று ஷேக் முகமது அவர்களுக்கு ஒரு உரிப்பை ஏற்படுத்தியிருக்கிறார். வேறு தனிப்பட்ட யாருடைய எந்த உரிமையையும் எதிர்பார்க்காமல் அல்லாஹ்வுடைய உதவியினாலே தன்னுடைய குடும்பத்தினுடைய அனைவருடைய ஒப்புதலின் பேரிலே இந்த அழகான பள்ளியை கட்டி முடித்திருக்கிறார். இதை கடந்த சிலவர்களெல்லாம் நாம் இந்தியாவை விட்டு ஏதோ ஒரு வேறு எல்லையில் இருக்கிறோம் என்ற நினைப்பிலே செல்லக்கூடிய நினைப்பில் இந்த அருமையான பள்ளிவாசல் அமைந்திருக்கிறது. பள்ளிவாசல் சிறியது என்ற பேச்சிருந்தாலும் கூட இந்த இடத்திலே இந்த பள்ளிவாசல் நிறைந்தாலே ஒரு மிகப்பெரிய விஷயம் என்ற அளவுக்கு அது பெறக்கூடிய மக்களை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது. எல்லா வசதிகளையும் உள்ளடக்கியதாக, நாளை பின்னால் ஏதாவது ஒரு மதரசா கூட இங்கு ஏற்படுத்தக்கூடிய எண்ணம் உள்ளதாக இந்த பள்ளிவாசல் மிகப்பெரிய வளாகத்தை உள்ளடக்கியதாக இருக்கிறது. நமது ஊரிலே பள்ளிவாசல் கட்டவர்களை பார்த்தெல்லாம் ஊரிலே சில பேர் கேங்ஸ் என்று சொல்வார்களே, மீன் பேச்சு பேசக்கூடியவர்கள் ஏதாவது பேசுவார். அவர் பள்ளிவாசலா கட்டுறார், மனக்கட்டை வைக்கிறதுக்காக பள்ளிவாசல் கட்டுறார் என்று சொல்வார். ஆனால் அன்பு ஷேக் முகமது அவர்களை பொறுத்தவரையில் அங்கே மரியம் பள்ளியை கட்டிய இடத்திலும் சரி, இங்கே ஆயிஷா பள்ளியை கட்டிடத்திலும் சரி, விற்பனைக்காக எந்த மனைக்கட்டுகளும் இங்கே இல்லை. அல்லாஹ்வுடைய பொருத்தம் ஒன்றை மட்டுமே நாடி கட்டுகின்ற ஒரு அற்புதமான பள்ளி. ஒரு விஷயம் முந்தி பேசியவர்கள் அதை சொல்லி இருக்க வேண்டும். நிறைய தெரிந்த ஊர் எல்லாரும் பேசியிருப்பார்கள் என்று விட்டுவிட்டு சென்றிருக்கிறார்கள். ஒரு முக்கியமான விஷயம், டயத்தை அட்ஜஸ்ட் பண்ணி தான் பேசிக் கொண்டிருக்கிறேன். 9 அதுக்கு முன்னாலே முடித்து விடலாம் இன்ஷா அல்லாஹ். பள்ளிவாசலுக்கும் ஷேக் முகமதுக்கும் இருந்த தொடர்பு இன்று மாலை 4 மணியோடு இது என்னைக்கு வக்ஃப் செய்யப்பட்டு விட்டதோ, இந்த உலகம் உள்ள வரையிலும் உலகத்தின் எந்த மூலையிலே வாழக்கூடிய ஒரு இஸ்லாமியனுக்கும் பொது உடைமையாக இந்த பள்ளிவாசல் வந்துவிட்டது. அஸ்ஸலாமு அலைக்கும். அதிரை மன்சூர் கடந்த 2.5 வருஷமாக கிரியேட்டிவிட்டி என்ற யூடியூப் சேனலில் அல்ஹம்துலில்லாஹ் சிறப்பான முறையில் நடத்திட்டு இருக்காங்க. அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க.
குறிப்பா இதுல என்னென்ன நடக்குதுண்டாக்கா, என்னென்ன விஷயங்கள் இதுல கொண்டு வர்றாருண்டாக்கா, நம்ம மண்ணுடைய அதிராமருடைய அரசியல் நிகழ்வு, மார்க்க விஷயங்கள், கல்வி சம்பந்தமான நிகழ்வு, அப்புறம் கல்யாண விசேஷங்கள் நிகழ்வு, அப்புறம் விளையாட்டு சம்பந்தமான எல்லா நிகழ்வுகளும் அது எல்லாம் ஊரோட ஒன்றி போய் அருமையான முறையில் ஒன்று செஞ்சுட்டு இருக்காப்புல. அதனால நான் அதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஊருடைய தேவைகள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. அதுபோல நீங்களும் ஊர்ல உள்ளவங்களும் சரி, வெளிநாட்டில் உள்ளவங்களும் சரி, வெளியூர்ல உள்ளவங்களும் சரி, ஊருடைய விஷயங்களையும் நீங்க பார்த்து அறிய ஆசைப்பட்டாங்க அவசியம் கிரியேட்டிவிட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். வாழ்த்துக்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.